இது முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஆஃபர் கொடுத்துருக்காங்களா, அதாவது அந்த இதிலேருந்து வந்துருங்கன்ட்டு. அதாவது என்னதான் ஆஃபர் கொடுத்தாலும் முன்னாடி படம் இருக்கும்போது வர்றதுக்கு பயம் இருக்கும். அதனால் ரசூல் என்ன பண்ணுறாங்க, சரி நம்மெல்லாம் போய் மக்காவில் போய் கேம்ப் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு ரசூலா வந்துடுறாங்க. வந்துட்டு 10 நாள் எக்ஸ்ட்ரா டைம் அங்கே நின்று வெயிட் பண்ணுறாங்க. அதாவது இவங்க திரும்பி வந்து பையத் செய்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல வந்து 10 நாள் தங்குறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது கிளம்பும்போது, அதாவது இந்த இவங்க சஹாபாக்கெல்லாம் அடி வாங்கியிருக்காங்கல்ல, இந்த கொக்கி எல்லாம் அடி வாங்கியிருக்காங்கல்ல, அப்போ வந்து சஹாபாக்கள் ஐடியா கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இவங்களுக்கு சாபம் கொடுத்துருங்க, இவங்களுக்கு சாபம் கொடுத்துருங்க, சகீஃப் கிளையினருக்கு எதிராக சாபம் கொடுத்துருங்க, பிரார்த்தனை செஞ்சுருங்க, இவங்க நாசமாக போட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் சகீஃப் கிளையினருக்கு நேர்வழி காட்டுவாயாக, இவங்களுக்கு நேர்வழி காட்டு, அவர்களை எங்களிடம் வர செய்வாயாக, அவங்கள எங்ககிட்ட வர சொல்லு அப்படின்னு சொல்லி இது வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கனிமத்து, அதாவது இந்த ஹுனைன் போரில் கிடைச்ச அந்த பொருட்கள் எல்லாமே வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ஹவாசின் குலத்தார் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிட்டன் கொடுத்துடலாம், அவங்க இஸ்லாத்தை ஏற்று வந்துக்கிட்டாங்கன்னா ரிட்டன் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இந்த கனிமத் பொருட்கள்லாம் வச்சுருக்கிறாங்க ரசூல்லா. அதை வச்சிருக்கும்போது அந்த இடத்துல பங்கிடுறதுக்காக ரசூல்லா வர்றாங்க. வந்து அவங்க பங்கிடும்போது தான் அப்போ தான் இந்த ஒரு ஹதீஸும் வருது. எந்த ஹதீஸுனா, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் ஒரு அடியானை தூதராக தன் சமுதாயத்திடம் அனுப்ப, அவர்களோ அந்த தூதரை நிராகரித்து அவருடைய தலையில் இரத்த காயத்தை ஏற்படுத்தி இரத்தத்தை ஓட்டினார்கள். அவரோ தன் முகத்தில் இருக்கும் இரத்தத்தை துடைத்து கொண்டே, இறைவா என் சமுதாயத்தை மன்னிப்பாயாக, அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நபி இப்படி பண்ணாருன்னு சொல்லி முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதாவது நபியை போட்டு அந்த சமுதாய மக்கள் வந்து ஏற்றுக்காமல் அடித்தாங்க, ரத்தமெல்லாம் போச்சு. அவர் ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு என்ன சொன்னார், அந்த மக்களை திட்டல, சாபம் கொடுக்கல, துவா தான் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்காக இதை ரசூலா கொண்டு வராங்கன்னா, இந்த தாயிஃபாசிகளுக்காக அந்த துவா செஞ்சாங்க இல்லையா, அதை வந்து ரசூலா இங்கே மைண்ட் பண்ணுறாங்க. சொல்லிவிட்டு இது ஆக்சுவலாக இது ஒரு நபி குறிக்காது, ரசூலா தான் குறிக்கும். சொல்லிவிட்டு சொல்கிறாரு, இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன், அவர் தொடச்சிட்டே இருந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு தொடச்சி காட்டுறாங்க. அது இவரை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு முக்கியமான ஹதீஸ். இது முஸ்னத் அஹ்மதில் 4057 ஹதீஸ் அது இருக்குது.